கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் வீடியோ பார்க்குற எல்லாருமே கர்த்தரோட கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு தேவன் நம்மளோட என்ன வசனம் பேச போகிறாருன்னு நீங்களும் அவளோடு இருக்கீங்க. என்ன வசனம் என்றால் ஏசாயா 41 வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி நம்ம பயப்படுறோம். எந்த காரியமாக வேணாலும் இருக்கலாம். எப்படி நடக்குமோ, நம்ம எப்படி செய்ய போகிறோமோ, இந்த காரியம் வாய்க்குமா, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையை நினச்சி நம்ம பயப்படலாம். ஆனால் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, அவர் நம்மளோட வலது கையை பிடிச்சி நமக்கு துணை நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. பயம் அப்படின்றது சாத்தானுடையது. சாத்தான் கொண்டு வர்றது தான் பயம். நம்மளோட தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த ராஜா, நம்மளுடைய அன்புள்ள தகப்பன். நமக்காக அவர் எதனாலுமே செய்வார். தேவனே சொல்லியிருக்காரு, நம்மளோட வலது கையை பிடிச்சி நமக்கு துணை நிற்கிறார் என்று. அதனால் அந்த சாத்தானுடைய பயத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம நம்மளோட தேவனை முழுமையாக விசுவாசித்தோம்னா கண்டிப்பாக கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை தந்த உமது அருமையான கிருபைக்காக நன்றி. இந்த நாளும் ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருமே உமது காரியத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் எந்த காரியத்தை குறித்து பயப்படுறார்களோ அவங்களோட பயத்தை அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே, நீர் சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம். நீர் எங்களோட வலது கையை பிடித்து எங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி எங்களுக்காக எங்களோட நீர் நிற்கிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.